ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது ஒஸ்கோட்டை கோயிலுக்கு போயிருந்தேன் இன்னைக்கு. அங்கே ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லிட்டு, ஆனால் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, டியூஸ்டே 3 நாள் பயங்கரமான ரஷ் இருக்குது. கால் உள்ளேயே வைக்க முடியாது. ஆனால் சக்தி வாய்ந்த கோயில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நல்லபடியாக நடக்கும். நான் நினச்சிட்டு தான் நடக்கலை, 3 வாட்டி போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கபாலம்மா காட்டேரம்மா கோயில் இது ரொம்ப சக்திவானது. நம்ம நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் பூட்டு போட்டால் நெளிக்கும்னு சொல்லுவாங்க. நானும் போயிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நீங்களும் ஒரு விசிட் பண்ணிட்டு வாங்க. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இது ஒஸ்கோட்டையில் கர்நாடகாவில் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி கன்னடத்தில் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இது தமிழில் போடலான்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த கோயில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணுங்க. அட்ரஸ் வேணுமென்னா நான் ஷேர் பண்ணுறேன், லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணுறேன். சரியா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை நம்ம என்ன வேண்டினாலும் சக்தியான கோயில், நல்லாவே நடக்குமா. நானும் எங்கள் ஃபேமிலியும் போயிட்டு வந்தோம். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு வீடியோஸ் எடுத்து போடலாம், நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு போட்டேன். பட் அப்படியே இதெல்லாம் நான் வீடியோஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்குறேன். நீங்கள் வந்துட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க போயிட்டு பார்த்துட்டு வரலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நான் வர வழியில் கணேச பண்டிகை வருது இல்லையா, கணேஷாவை ஃபோட்டோ பிடிச்சேன். ஹாப்பி கணேச சதுர்த்தி. யாருக்கெல்லாம் கணேச பண்டிகை இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். பாய், டேக் கேர்.